மீட்டர் ஓட்டும்போது ஒரு 50-60 கிலோமீட்டர் வந்து நம்ம எம்டியாக தான் போகிறோம். இந்த எம்டியாக போகும்போது பார்த்துட்டோன்னா சரி எவ்வளவோ பசங்க பார்த்துட்டிங்கன்னா செருப்பு இல்லாமல் இன்றைக்கி தான் செருப்பு பஸ்ஸில் ஃப்ரீயெல்லாம், அன்றைக்கெல்லாம் பஸ்ஸில் காசு கொடுக்கணும். ஸ்கூல் பசங்கள்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா செருப்பே இல்லாமல் நடந்து போயிட்டுருப்பாங்க. ஃபீலாகும். என்னென்னா என் பசங்களே சொல்லுவாங்க, வீட்டுக்கு வரும்போது என்னடி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்னு பசங்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லைம்மா அந்த அங்கிள் கொண்டு வந்து வீட்டில் விட்டார், இந்த ஆட்டோ டிரைவர் அங்கிள் விட்டார் தோணும்போது அவ்வளோ நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ நான் நினச்சேன் எவ்வளவோ பசங்க இன்றைக்கி வெயிலில் போயிட்டுருக்காங்க, இந்த பசங்களே ஏற்றிட்டு போய் நம்ம அவங்க வீட்டில் விடும்போது அவங்க அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு எண்ணம் தான் இந்த சர்வீஸில் ஆரம்பிச்சது. அந்த சர்வீஸ் ரொம்ப மன நிறைவாக இருந்தது. பரவாயில்ல, பசங்க ஏறி அழகாக உட்காந்து அவங்கள கொண்டு போய் விடும்போது சரி நைட்டு சென்ட்ரல்லேருந்து 10 மணி ஆகும், வீட்டுக்கு ஏதாவது ட்ரிப்பு கிடைக்கும்னு பார்ப்பேன், கிடைக்கவே கிடைக்காது. டைம் வேறு ஆகிட்டு இருக்கும், பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறனால எம்டியாக ஓடி வருவேன். எம்டியாக ஓடி வரும்போது ஒரு எண்ணம் வரும், அந்த சைடுக்கு எவ்வளோ பேர் நிற்பாங்க, அவங்களால ஆட்டோவில் வர முடியாது, அவங்க ஷேர்